அப்படியே பாபா ஒரு நிமிஷம் கொஞ்சம் லைட்டா உள்ள அவ்வளோ அப்படியே இருங்க அப்படியே இருங்க நல்லா கொஞ்சம் உள்ள பாபா கொஞ்சம் கிராஸ் நினைக்கு அவ்வளோதான் பாபா அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஒரே நிமிஷம் உட்காந்து குடிங்க
நாமினேஷன் அதுக்கப்புறம் முடியும் இல்லைங்க. பேலட் பேப்பரா என்ன அது தெரிஞ்சுக்கணுங்களா? ஓட்டிங் மிஷினா பேலட் பேப்பரான்னு பேப்பர்ல சீல் வைக்க போறதா, பேர் எழுதி போறதா, நம்பர் எழுதி போறதா? இல்ல பாபா, அதுவே கேட்கல. கைது வேட்புமனை பற்றி இத்தனை மணி டைம் கண்டிப்பா போட்டுருக்கணும். வேட்புமனை டைம் போடல, பரிசீலனை டைம் போடணும்ல. டைம் போடலன்னா 24 நேரம் அப்படி இல்ல. அதெல்லாம் சரி சார். அதுல டைம் எத்தனை மணிக்கு சாயந்தரமா காலையில தேர்தல் டைம் இல்ல. அது இல்ல சார். வேட்புமனை பரிசீலனை கேண்டிடேட் இருக்கணும்ல.
ஈஸியா வச்சு பேசுவோம். ஈஸியா வச்சு பேச போறீங்க. எலெக்ஷன் ஐயா. எலெக்ஷன் வரட்டும். கூட்டணி முடிக்கணும். அத ஈஸியா எங்களுக்கு என்ன நீங்க ஒரு தனி இயக்கம், அதாவது தேர்தல் தனியா போகணும். உங்களுக்கும் சங்கத்துக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான இயக்கமா போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்களுக்கு வந்து நீங்க தான் அத்தார் அடிக்கணும். 5 பேர் தான் செல்வம் தலைவர், நீங்க 5 பேர் தான். முதல்ல வந்து வாக்காளர் யாரு? இதுல இருக்கவங்க மட்டும்தானா ஜெனரல் பள்ளியில் இருக்கிற எல்லாருமே வாக்காளர்? இந்த இருக்கக்கூடிய 95 பேர் போட்டாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு இது ஸ்கூட்டர் இல்லாத அதையும் மீறி போகுது அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுல 47 பேர் தான் நம்ம வந்து சேர்த்து உறுப்பினர் இருந்தாங்க. இப்போ 97 ஆக்கிருக்கீங்க. எந்த அடிப்படையில் 97 ஏறினீங்க? இருக்குங்க, அதெல்லாம் கேட்டுருக்கீங்க. எல்லாரும் கேட்டா தப்பா போயிடும், அவங்களும் தொலைவு போயிடும். கேள்வி மாதிரி 47 97 என்ன எலிஜிபிலிட்டி கேட்டு வச்சீங்க? யாருக்கு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நான் எலிஜிபிலிட்டி எத்தனை பேர் கேட்க போறீங்க? 47 யாருன்னா போனதுல 47 பேர் தானங்க. உங்களுக்கு சந்தேகமா நீங்க நகல் போட்டு பாருங்க. பாருங்க 21 அதாவது கொஞ்சம் எலெக்ஷனுடைய நம்ம சமயம் 42 பேருக்கு பைலாப்பள்ளி வராது. அப்படியே இருமா அப்படியே இருமா ஒரு நிமிஷம்.
2 பேர் கேக்குறீங்க. 2 பேர் கேக்குறீங்க. திருநாளை கம்மியா கொடுத்தீங்கல்ல. திருநாளை கம்மி பண்ணுங்க. திருநாளை விட்டு கம்மி திருநாளை மறந்துங்க. திருநாளை 5 பேர் கொடுத்தீங்க. மொத்தம் இப்போ 6 மணி வந்து 7 12 பேர் வேணும் ஒரு மண்டலத்துக்கு. ஆமா. 12 பேர் என்ன? அது 42 பேர் அப்பா அவ 3 பேர் கூட நிப்பாட்டுறாரு மாதிரி மனோரே முதல்ல 3 பேர் மட்டும் பறவை கூட நிப்பாட்டுறாரு. நீங்க நேரடியா வந்து வேட்பாளர் பட்டியல அவங்களுக்கு கொடுத்தீங்க. ஏன்னா இந்த 47 பேர் 40 அவங்க வந்து இது பண்ணி கேன்வாஸ்க்கே போயிட்டாங்க. 42 பேர் நம்ம 105 பேர்கிட்ட வந்து லிஸ்ட் பண்ணீங்க. நேத்து நாலு வந்து நாங்க போவோம்ல. வாட்ஸ்அப் ஒரே செகண்ட் அப்படி இருக்கேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கு. அவங்க யாருக்கு வாங்கி பாருங்க. ஏன்னு கேட்டா உங்க பேரை நீக்க பண்ணியாச்சு.
இப்ப வேட்புமனு பரிசீலனையே நாங்களாம் பண்ணுவோம். அவங்க வாயிலிருந்து அப்படித்தானே இவர் பண்ணாரு போனோட அதனால எஸ் நிர்வாக குழுவின் அவசரம் கூட்டலாம். என்ன வந்திருக்கு? நீங்க இப்படி போட்டு விட்டா அப்புறம் உங்களுக்கே தெரியல என்ன நடக்குதுங்க.
அப்படி செய்வேன் நானு. முதல்ல காப்பந்து நிர்வாகத்துக்கு எந்த அதிகாரம் அதிகாரம் கிடையாது. கிடையாது. நீங்க எப்படி வந்து நீங்க அது தெரியாதா? காப்பந்து நிர்வாகத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அப்ப அதை சொல்லுங்க. நிர்வாகம் கிடையாது. ஆமா, எனக்கு நடந்த பிறகு தயவு செய்து அப்ப எல்லாம் பதவி கேட்டு போறாரு. உயர்மட்ட முதல் காலமட்ட முதல்லாம் வந்து நீங்க வந்து தேர்தல் முன்னாடி நீங்க வந்து ஒரு விஷயம் தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், எலெக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. நீங்க தயவு செய்து சும்மா இதா ஓட்டாதீங்க. உங்களுக்கு வந்து விஷயமே தெரியல. நீங்க எலிஜிபிலிட்டி கேட்டே கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா 5ஆம் தேதி நீங்க இண்டிவிஜுவல் பாடி உங்களுக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னா நீங்க போய் நாம மறுபடியும் அவரை கேட்பேன்றீங்க. அதை முடிவு பண்ணி சங்கத்தை நடத்துவீங்களா? நியாயமா பேசுங்க. ஆனா எல்லாரும் ஒருத்தர் கூட சங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கூட இல்லைங்க. சங்கம் போட்டு ஒருத்தர் கூட சங்கத்துக்கு தனிப்பட்ட ஒருத்தர் கூட கிடையாது. வேட்புமனு பரிசீலனை நாங்க பண்ணோம் சொல்லி அவங்க வாங்கி வந்துச்சு. இது ஓகே. அதுதான் வேட்புமனு பரிசீலனை நாங்களா பண்ணிக்கிறதுக்கு அப்ப தேர்தல் தேவையில்லையே. தேர்தலுக்கு ஆள் அறிவிக்கணும். வண்டி ஜெயமத்துக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நின்றாப்லங்க. இவர் சொல்றாரு நான் தலைவர் போட்டியில் உள்ள அவர்களின் 6-7 ரிவர்சல் ஆயிருக்காங்க. கேளுங்க சார், இதை நீ மாறு மரியா பேசுறீங்க. ரிவர்சல் ஆயிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு நான் போட்டேன். வாங்கவர்கள் அவங்க தப்பான பழைய ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. ரங்கத்தாட்டு மற்ற 2 பேரும் வந்ததுல எனக்கு பாபா என்ன பசி போடுறீங்க? தலைவர் தானே. ஆமா. செக்ரட்டரி தலைவர் போடுங்க. தலைவர் போடு. செக்ரட்டரி தான். உங்களுக்கு என்ன பிடிக்குதா போதும். செக்ரட்டரியே போடுறேன். இது மட்டும் போடுங்க. இது மட்டும் போடுங்க. நீங்க என்ன பண்ணுறது? என்ன பண்ணுவா? நீங்க அப்படியே விட்டுறதா உங்களுக்கு வேலை முடிஞ்சுச்சு. தலைவர் நாங்க எத்தனை போதுமா நிக்கலாம்? மாவட்டத்தில் வாங்கிக்கலாம். எத்தனை மணி பாபா நீ 2 கோடி பாபா. அதை பத்தி பிரச்சனை இல்லை. 300 கொடுத்துருவா, 3000 கொடுத்துருவா. அண்ணன் அவரோட முன்னத்தூர் எலெக்ஷன் கூட்டு போய் ஒரு ஓட்டு தயவு செய்து நான் சொல்றேன், இல்லை நீங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அங்கே அடுத்த கூட்டுலையாவது உட்காராங்க. அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியலன்றது எங்களுக்கு வேற. ஏன்னா நான் எதை கேட்டாலும் அவர் தெரியல முடியாதுன்றாரு. ஏன்னா எதை கேட்டாலும் தெரியலன்றார். போன உடனே ஸ்கிரூட்டினி நடந்துறப்பீங்க அவர் வரமாட்டேங்கிறாங்க. முன்னத்தூர் கையில் முன்னத்தூர் வந்து இங்கே வந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்துக்க மாட்டாங்க. என்னோட இருந்திருப்பாரு. என்னோட இருந்திருப்பாரு. நம்ம ரேஷன்ல ஜெயிச்சிருக்கான். நம்மளால ஜெயிச்சது நாங்க ஜெயிக்க வச்சுலையா? செட்டிமார்ல பிரசிடண்டா இருந்தாரு. அது இப்பங்க நாங்க நம்மளால ஒரு ஆள் கொண்டு போகல. போட்டாச்சு. இன்னைக்கு நாமினேஷன் முறையை பாடாதே அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றீங்க. இன்னைக்கு நாமினேஷன் கொடுக்குற பேப்பர் தான் கொடுக்குறீங்க. முந்தானத்துக்கு தான் டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு மாநில பண்ணிக்கு. கர்நாடகா அரசு பண்ண போன கதையா கொடுக்குறீங்க. அப்படி இருங்க பாவா. அப்படியே இருங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஒரே நிமிஷம்.